இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் அவுடேட்டடாக இருக்கோ தயவு செஞ்சு விட்டுருங்க. எதெல்லாம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கோ தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அனுபவத்திலேருந்து வர்றது. அந்த அனுபவத்தின் விலையை நீங்கள் கொடுக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்தை தொலைச்சிடுவீங்க. தொலைச்சிட்டு நிற்கும்போது அந்த கையில் ஒன்றுமே இருக்காது. வாழ்க்கையில் எப்போ பேலன்ஸாக இருக்குன்னா, பேங்க் பேலன்ஸ் ஒரு இடத்துல நிரந்தரமாக நமக்கு இருந்தால் தான் லைஃப் பேலன்ஸாக போகுங்கிறத மாமியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா செலவுகளுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஆனால் காரணம் சொல்லி மட்டுமே நீங்கள் செலவு பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சேமிப்பே இல்லாமல் கடன்காரர்களாக நீங்கள் மாறிடுவீர்கள். கையில் சுருக்கு பையோட பாட்டி இருந்துச்சு, அம்மா அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு, மொத்தமாக இப்போ ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குக்கு 5000 ரூபாயும், ஒரு ஃபோனை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற இடத்துக்கு நகர்த்திட்டோம். ஒரு மேக்கப் எல்லாமே தேவைதான். ஆனால் கார்டு இருக்குங்கிறதுக்காக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. நீங்களே பாருங்கள், உங்கள் தேவைக்கு ஒரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பேங்க் வட்டியை போட்டு பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணுற காசு ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோவா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷத்தை தொலைத்து விட்டு பணத்தை சேருங்கள் என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக வாழ்வதற்கான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே பணத்தை எப்படி சேர்க்கணுங்கிற திட்டமிடுதலான வாழ்க்கையை வாழுங்க.